திருடாதே பாப்பா திருடாதே, இயற்கையை திருடாதே. இந்த இயற்கை என்பது நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பஞ்சபூதங்கள் சொன்னாங்க. சூரியன், வானம், காத்து, நிலம், நீர். இது சரியான முறையில் சரியான அளவில் இணைஞ்சதுனால தான் பலம் பெருச்சு. அந்த சூழ்நிலை ரம்மியமா ஏற்பட்டுச்சு. ஆரம்ப காலத்தில் எந்த விஞ்ஞானமும் ஆரம்ப காலத்தில் மனித குலத்துக்கு சேவை செஞ்சது. விஞ்ஞானம் வளர்ச்சி மனிதனுக்கு தேவை. எப்படி தேவை? மனிதனுக்கு விஞ்ஞானம் சேவை செய்ய, மனிதனை அழிக்கக்கூடாது. அழிக்கக்கூடிய விஞ்ஞானம் தேவையில்லை. விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்பட்டதுனால இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்க? தன்னண்ணா நானண்ணா நானே நன்னை நானா நானே நானே நன்னை நானே நன்னை நானா கூழாங்குட்ட ஆறு எல்லாம் வத்தி தானே போச்சு. கூழாயடி சண்டை எல்லாம் தெருவில் கூடி போச்சு. காடு எல்லாம் வீடுவாகும் காலமாகி போச்சு. கொட்டு மழை மேகம் நல்ல காணல் நீராச்சு. ஆறு செல்லும் பாதை எல்லாம் கழிவு நீர் ஆச்சு. தெரு சொல்லும் பூமி எல்லாம் தருசாக போச்சு. குடிக்காதே நீரு கேட்டாம் ஒரு தந்த காலம். பாட்டில் நீர் 10 ரூபா விற்குது இந்த காலம். போருக்குள்ள போரு போட்டா பூமி என்ன ஆகும்? பூமிக்குள்ள நீர் வறண்டு நிலநடுக்கம் தோன்று. கூறு போட்டு விக்கிதம்மா விவசாய பூமி. வருங்காலம் போகுதம்மா பட்டினியை நோக்கி. நாம் சுவாசிக்கூடிய காத்து சுத்தமா இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இருந்தா தான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சுத்தமா இருந்தால்தான் ஆரோக்கியமா இருந்தாங்க. எளிமையாக தோட்டத்தில் இருந்தாங்க. கடினமா உழைச்சாங்க. இப்ப நாம் கடினமா உழைக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம்? நிச்சயமா இல்லை. நம் சிந்தனை வேறு வகையா போயிடுச்சு. காடு இல்லைன்னு எதிர்கால நாமளா போய் எரு போடுறோம் காட்டுல, இல்லை இலக்கம் குப்பை கொண்டு போடுறோம். இயற்கையாக இந்த மிருகங்களும் பறவைகளும் பிராணிகளும் தாயா அந்த பாதுகாக்குது. ஆனா காடை பாதுகாக்கல நம்ம மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது உணர்றோமா இல்லையா? உணர்ந்தா மட்டுமதாது செயலுக்கு வரணும். இத்தனை ஆண்ட தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கதை பேசிட்டே போலாம், சினிமா பார்த்துட்டே போலாம், அது பரவாயில்ல இது பரவாயில்லன்னு. உங்களை நீங்கள் இப்ப நோயாளிகளா இருந்துட்டு இருக்கிறீங்க உணரணும். நாட்டு பற்றோட நாம சிந்திக்கணும். எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகள் தேவை குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா சுத்தமான காத்தும் சுத்தமான தண்ணிக்கு நாம இப்பிருந்து நடவடிக்கை தாணும். பேசுவது வேடிக்கை பார்ப்பது சிரிப்பது அல்ல வாழ்க்கை. துணிச்சலான செயலுக்கு வரணும். ஒரு கவிஞன் சொல்றான், தோல்வியே நீதான் உண்மையான பள்ளிக்கூடம், நீதான் உண்மையான ஞானகுரு, நீ சுட்டு துளைத்ததால் தான் நான் புல்லாங்குழலானேன். ஆமா சார், தோல்வின்ற குண்டுகள் நம்ம நெஞ்ச நோக்கி பாஞ்சாலும் நம்ம கிட்ட உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி இந்த 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் சார். சார், குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கிறாங்களே பொண்ணுங்க, அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? மகாலட்சுமின்னு சொல்றோம். இந்த உலகத்துக்கே விளக்கேற்றி வச்சாரே தாமஸ் ஆல்வா எடிசன், அவரை படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லைன்னு பள்ளிக்கூடத்துல இருந்து துரத்திட்டான். இன்னைக்கு அவரையே பல பள்ளிக்கூடங்கள்ல பாடம் பாடமா வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா, சுத்துற வரைக்கும் தான் பூமி, சுடுற வரைக்கும் தான் நெருப்பு, போராடுற வரைக்கும் தானே ஐயா மனுஷனோட வாழ்க்கை. எங்க அப்பா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எங்க அம்மா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க யாரும் உதவல. 4 பெண் குழந்தைங்க. 4 நான் பிறந்தனாலையோ என்னவோ தெரியல சார், எங்க குடும்பம் நாய்ப்படாத பாடுபட்டுச்சு. எங்க அப்பா 2 கால் வாதம் வந்து நடக்க முடியாம ஆயிட்டாரு. நாங்க இன்னைக்கு ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம தவிச்சோம் ஐயா. எங்க அம்மா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைச்சாங்க. எனக்கு சத்தியமா சொல்றேன் ஐயா, படிக்கணும்னு நிறைய ஆசை. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, மாத்துறதுக்கு ஒரு சட்டை கூட இருக்காது. ஸ்கூல்ல சேர்த்தும் போது யூனிஃபார்ம் இல்லாம என்னை வெளியே நிப்பாட்டிட்டாங்க.
1 மாசம் எங்க அம்மா வீட்டுல ஒரே ஒரு அண்டா இருந்துச்சியா, அதை கொண்டு போய் அடமான வச்சு என்னை படிக்க வச்சாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால நான் இவன் 10ஆம் கிளாஸையும் 12ஆம் கிளாஸையும் முடிச்சேன். கல்லூரி படிப்புக்கு போகணும்னு நினைச்சேன் சார். அப்ப கல்லூரி படிப்புக்கு போக முடியல சார். எங்க அக்கா எனக்காக கஷ்டப்பட்ட அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகாம கூலி வேலைக்கு போய் இன்னைக்கு அந்த கூடத்துக்கு மத்தியில உட்காந்துருக்காங்க ஐயா. கூலி வேலைக்கு போய் எனக்காக ஹாஸ்டல் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க. இன்னைக்கு நான் MA பட்டதாரி. அன்னைக்கு எங்க அப்பா அம்மா தோல்வியை கண்டு துவண்டு போயிருந்தா நான் கல்லூரி படிப்பை முடிச்சு இன்னைக்கு MA பட்டதாரி இந்த மேடையில நின்று பேசியிருக்க முடியுங்களா ஐயா? 6 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து தேர்தல்ல பெண்கள் தொகுதியை எங்க வார்டு அறிவிச்சாங்க. எனக்கும் போட்டி போடணும்னு ஒரு சின்ன ஆசை. நான் ஒரு பெரிய கட்சியில போய் சீட்டு கேட்டேன், கிடைக்கல. அந்த தோல்வியை கண்டு நான் துவண்டு போகல. எங்க ஊர் மக்கள் சொன்னாங்க, நாங்க இருக்கோம், நீ போய் தேர்தலில் போட்டியிடுமான்னு சொன்னாங்க. நாமினேஷன் கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை சார் என்கிட்ட. ஆனா எங்க கிராமத்து மக்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்திலே சுயேட்சை வேட்பாளர்களை அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பெருமை எனக்கு இருக்குங்க ஐயா. நன்றி. இப்படி தன்னம்பிக்கை ஊட்ட நல்ல தமிழ் கொண்டு பேசிய தமிழ்ச்செல்வியை மனதார வாழ்த்துகின்றேன். பண்டுக்கு பூ மேல காதலு, சரி, மலைக்கு மேகத்துக்கு மேல காதலு, கடலுக்கு கரை மேல காதலு. இப்படி யாராச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல வச்சுதான் சார் ஆகணும். ஆனா சில பேரோட காதல் காசு மேல இருக்க, சிலருக்கு காதலே காசு மேல இருக்கு சார். தாஜ்மஹால் பத்தி எழுதாத கவிஞன் இல்லை, தாஜ்மஹாலை பத்தி எழுதாதவன் கவிஞனே இல்ல சார். அப்படி ஒருத்தர் இருந்தானா அவன் நட போன சார், ஜடம் சார். மன்னிக்கணும், காதலை பற்றி எழுதாதவனை கவிஞன் இல்லை என்று நீங்கள் சொல்ல கூடாது, சொல்ல முடியாது. சில பேர் காதலுக்காக வாழறான், சில பேர் லட்சியத்துக்காக வாழறான். அவன் லட்சிய கவிஞனாக இருப்பான். உதாரணத்துக்கு பக்கத்து நாடு இலங்கை. அந்த இலங்கையில ஈழ போராட்டம் நடக்கின்றது. ஈழ போராட்டத்தை எண்ணி தன் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று வேட்கையோடு கவிதை புனைகின்றானே, அவனுடைய கவிதை கவிதை இல்லையா? அவனது உணர்வு இல்லையா? காதலிக்கின்றவனுக்கு தன் காதலியின் காலடியில் கிடக்கின்ற சலங்கை தெரியும், அதன் சத்தம் தான் தெரியும். ஆனால் அங்கே இருப்பவனுக்கு இலங்கை தெரியும், அங்கே நடக்கின்ற யுத்தம் தெரியும், சிந்துகின்ற ரத்தம் தெரியும். அதனால் அவன் கவிஞன் இல்லையா? அவன் கவிஞன் தான் சார். காதல் அது உயிரை கொல்லும் விஷம், காதலித்து பார் அது உயிரை கொண்டுள்ள சுவாசம். என்னடா காதல பத்தி பேச வந்துட்டு விஷம் கிஷன் சொல்றாலே நீங்க யோசிக்கலாம். காதல்ங்கிறது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு விஷம் மாதிரி சார். ஆனா அது உள்ள வந்து பார்த்தாதான் அது ஒரு சுவாச காற்றுனே நிறைய பேருக்கு தெரியும் சார். எங்களுக்கு ரோஸ் வேண்டாம் சார், ஒரு கள்ளி பூவை கொடுத்தா கூட போதும் சார். ஆனா உண்மை காதலோட கொடுக்கணும் சார். எத்தனை பேர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க? எல்லாரும் மனசுல ஒண்ண வச்சுட்டு பொய்யான காதலோட ஒரு ரோஸை கொடுத்தாங்கன்னா யார் சார் வாங்கிப்பா? அந்த பொண்ணு நம்புவா அந்த பையனை, கடைசியில வாயும் வயிறுமா ஆக்கி விட்டுட்டு போயிடுறானுங்க சார் இன்னைக்கு நிறைய பசங்க. சார் அவங்க சொன்னாங்க ஒரு கல்லியை கொடுத்தா போதுன்னு. ஏன் சார், நான் நம்பி வந்து ரோஸை கொடுக்கும்போது இவங்க அல்வாவை கொடுக்குறாங்க, நான் கல்லியை கொடுத்தா கடைசியில் எனக்கு கொல்லியை வைக்க மாட்டாங்க. எஸ்எல்சி படிக்கும் போது லவ் பண்ணா உனக்கு அல்வாவை தான் கொடுப்பாங்க. மெச்சூர்ட் ஆன பிறகு நீ லவ் பண்ணு, ஒரு பண்பட்ட உள்ளத்தோட லவ் பண்ணு, ஒரு பண்பட்ட பொண்ணை லவ் பண்ணு, உனக்கு அல்வாவை கொடுக்க மாட்டாங்க, வாழ்க்கையை கொடுப்பாங்க. காதலுக்கு மட்டும் சார் நான் ஜாதி மதத்தை ஒழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. காதலால மட்டும் தான் சார் எதையும் மாற்ற முடியும். நிழலோட அருமை வெயில்ல சார், மனைவியோட அருமை பிரிவுல. ஏன் சார் பிரிவு வரைக்கும் காத்திருந்து அவளோட அருமையை தெரியணும்னு யோசிக்கிறீங்க? கூட இருக்கும் போதே அவளோட ஆசை, அவள் மேல ஆசை வச்சு புரிஞ்சுக்கோங்க சார். அவளை அன்பு செய்யுங்க, காதலிங்க சார். அப்பதான் சார் உண்மையான அன்பு புலப்படும் சார். 1000 அழகான முகம் ஒரு அன்பான இதயத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க சார். ஏன் சார் 1000 அழகான முகத்தை தேடி போறீங்க? ஒரு அன்பான இதயத்தை தேடி போங்க சார். அப்பதான் சார் நீங்களும் முன்னேறுவீங்க, காதலும் முன்னேறும். சார் ஒரு நிமிஷம். அவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கான முகம் சொன்னாங்களே, இன்னைக்கு பொண்ணுங்க எங்க மனசை பாக்குறாங்க? நான் கேக்குறேன், ஒரு பையன் நல்லா கருப்பா இருந்தா அந்த பையனை அந்த பொண்ணு திரும்பி பாப்பாளா? திரும்பி பார்க்க மாட்டா, சரியா? இதே அந்த பையன் ஒரு அஜித் மாதிரியோ ஒரு விஜய் மாதிரியோ ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு பைக்ல வந்து இறங்குனா அந்த பையனை தான் திரும்பி பாப்பா, சரிங்களா? மனசு இன்னைக்கு சில பெண்கள் மனசை பாக்குறது இல்ல சார். நாட்டுல எல்லா பெண்களுமே நீ சொல்ற மாதிரி விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, ரித்திக் ரோஷன் மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அழகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பின்னாடி போயிடும். அன்பு மட்டும்தான் சாவரைக்கு கூட இருக்கும். மக்கள் உடனடியாக
கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் இருக்கிறது? இதில் ஒவ்வொரு பாடலையும் பார்க்கும்போது ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு கருத்து இருக்கு. பிரச்சனை எந்த மனிதனுக்கு இல்லை? எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அர்ச்சனையை சந்திக்காத ஆண்டவனும் இல்லை, பிரச்சனையை சந்திக்காத மனிதனும் இல்லை. உலக வரலாற்றில் யாரு இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனை பண்ணவன் அத்தனை பேருக்கு சோதனை வந்திருக்கும் சார். அதனால தோல்வியை நிலையென நினைக்க கூடாதுன்ற பாட்டு அற்புதமான கருத்து. அந்த பாட்டை எடுத்துக்கலாம். ஆனாலும் அடுத்த பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, பொண்ணு மேல வைக்காத ஆசை என்று சொன்னால் அது முட்டாள்தனம், அது மூர்க்கத்தனம். இதெல்லாம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். உண்மையான காதல் எங்க இருக்கிறது என்று பார்த்து அப்படிப்பட்ட பெண் மீது ஆசை வைத்து அந்த காதல் வந்தால் அந்த காதல் ஒருவனை கவிஞனாக்கும், நல்ல காதல் ஒருவனை நல்ல மனிதனாக்கும். அடுத்த ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா. காசு இந்த உலகத்தில் சில விஷயத்துக்கு தேவைதான். அதுக்காக காசை வச்சே எல்லாத்தையுமே சாதிக்கலாம்னு சொன்னா முடியாது சார். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை பார்க்கிறோமே, அங்கத்தான் இறைவன் இருக்கான். இந்த வயசுல இந்த நாட்டை பற்றி சிந்தித்தானே, இந்த குழந்தையும் தெய்வம் என்று சொன்னார்கள், இந்த குழந்தை தான் தெய்வம். அதனால காசே தான் கடவுளடா, கடவுளுக்கும் அது தெரியுமாடான்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காசால வச்சு சாதிக்க முடியாது. அதனால அந்த பாட்டை கூட அப்புறம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சிலருடைய வாழ்க்கையில் மனைவி சர்க்கரையாக இனிக்கிறார், சமயத்தில் உப்பாக இருக்கிறார். மனைவி என்பவர் அப்படிதான் இருக்கணும். எல்லா நேரத்திலும் ஓவரா சர்க்கரையா இருந்தா வாழ்க்கை சர்க்கரை வியாதி வந்துடும் சார். உப்புள்ளா பண்டம் குப்பையில சில விஷயத்துல மனைவி உப்பாத்தான் இருக்கணும், சில விஷயத்துல மனைவி சர்க்கரையாத்தான் இருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிக்கும். அதனால் அந்த பாடல் ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டாலும், திருடாதே பாப்பா திருடாதே, இயற்கையை திருடாதே. காதலுக்கு தேவை உள்ளம், ஆனால் மனிதன் வாழ்வதற்கு தேவை உலகம். உலகம் இல்லை என்றால் நீங்களும் இல்லை, நானும் இல்லை, யாருமே இல்லை. இயற்கை இல்லை என்றால் நாமே இல்லை சார். மரங்கள் இருந்தால் தான் காத்து வீசும். நல்ல காத்து கிடைக்கவில்லை என்றால் காத்தை விலை கொடுத்து வாங்குவீர்களா? இதுதான் அடிப்படை கேள்வி. மனித இனமே, மக்களை சிந்தித்து பாருங்கள். காட்டை அடித்துக் கொண்டிருக்கிறோமே, நல்ல காற்றை சுவாசிக்க வழி இல்லாமல் இணைந்து கொண்டிருக்கிறோமே. எதிர்காலத்திலே சுவாசிப்பதற்கு காத்தை நாம் முதுகிலே சிலிண்டராக கட்டிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலையை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தாதீர்கள். இந்த மனிதன் ஒரு ஆண்டுக்கு 13 லட்சம் ஹெக்டேர் காட்டை அழிக்கிறான். இந்த உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை உயிரினம் தெரியுமா அழியுது? 140 உயிரினம் ஒரு நாளைக்கு அழியுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு உயிரினம் அழியுது. இந்த உயிரினத்தை அழித்துக் கொண்டிருப்பவன் மனித இனம். இவன் 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தான். ஆனா 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உயிரினங்கள் தோன்றியது. இவனுக்கு 6 அறிவு படைத்த காரணத்துக்காக, ஒரு அறிவு கூட இருக்கிறது என்ற காரணத்துக்காக உயிரினத்தை அழித்துக் கொண்டே இருப்பானா? மனித இனத்துக்காக பயன்படுகிறதே மரம், தாவரம், மனிதன் வாங்கிய வரம். அதற்காக பிறந்ததுதான், படைக்கப்பட்டதுதான் தாவரம். உடல்ல நகம் வளருது, வெட்டுங்க. தலையில முடி வளருது, அழகுக்காக வெட்டுங்க. ஆனா மனுஷனே வெட்டுவீங்களா? அதே மாதிரி உங்க தேவைக்காக கொஞ்சம் மரத்தை வெட்டுங்கய்யா. மரத்தை, மர இனங்களையே தாவரங்களே அடியோட வெட்டிடாதீங்க. மரம் உரத்தை கொடுக்குது, விலங்கினங்களை வாட வைக்குது, பறவை இனங்களை வாட வைக்குது. அந்த பறவை இனங்களுடைய எச்சம் தான் உரமா இருக்கு. உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் மரங்கள் வேண்டும், இயற்கை வளங்கள் வேண்டும், இயற்கை வளங்கள் வேண்டும். தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீர் இல்லை, நல்ல காற்று இல்லை. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? மெட்ராஸ்ல இன்னைக்கு ஆக்சிஜன் பார்லர் வைக்கிறான். நல்ல சுவாசிக்கணும்னா காத்து, அந்த ஆக்சிஜன் பார்லருக்கு போய் சுவாசிக்கணும்னா நல்ல காத்தை போய் காசு கொடுத்து வாங்கணும். இந்த நிலைமை தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டிலே நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தால் மட்டும் போராது, வீட்டுக்கு ஒரு மரக்கன்றுகள் நெடுங்கள், மரங்களை வளங்குங்கள். மரத்தால் தான் நம்முடைய நாடும் நீங்களும் நானும் நாமும் நலமாக இருப்போம், வளமாக இருப்போம். உயிரினங்களை காப்போம்.